இன்றைக்கி வல்லாரைக்கீரை பருப்பு போட்டு தான் கடைய போகிறேன். இந்தமாரி காம்பு இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு துவரம் பருப்பு தான் போட்டிருக்கேன். 2 தக்காளி, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு பச்சை மிளகாய், பூண்டு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் வச்சு இது வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ கீரையை சேர்த்துக்கலாம். கீரையை இந்தமாரி அரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். எப்பொழுதும் பருப்போட கீரை போடாதீங்க, அது கருத்து போயிடும். இந்த பச்சையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கீரையெல்லாம். கீரை வெந்துருச்சு. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். கீரைக்கு தாளிப்பு போட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய் 2. பசங்களுக்கெல்லாம் இந்த கீரை அடிக்கடி செஞ்சு கொடுங்க. ஜீரகம். கீரை சமைச்ச உடனே வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருங்க. இந்த பசுமை அப்படியே இருக்கும்.